போலி பாஸ்போர்ட் வழக்கில் 5 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த போலி பாஸ்போர்ட் விவகாரத்தின் பின்னணி என்ன, தற்போதைய அப்டேட் என்ன, தமிழக அரசு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறது? வணக்கம். அதாவது மதுரை மாநகர காவல் ஆணையராக IPS அதிகாரி டேவிட்சன் தெய்வாசீர்வாதம் பதவி வைத்த காலத்துல 200க்கும் மேற்பட்டோருக்கு போலி ஆவணங்களின் அடிப்படையில பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதாகவும், அதனால் IPS அதிகாரி டேவிட்சன் மீதான இந்த புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையைச் சேர்ந்த வராகி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் IPS அதிகாரி டேவிட்சனுக்கு தொடர்பில்லை என சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவின் அடிப்படையில் 5 காவல்துறையினர் உட்பட 50க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்துள்ள நிலையில இந்த மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் விசாரணை நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையில் IPS அதிகாரி டேவிட்சனுக்கு எதிராக விசாரணை நடத்த கோரி மனு தாக்கல் செய்யலாம் என மனுதாரருக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.